எங்கள் கூக்குரல் கேட்கலையா? அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, வழக்கறிஞர்கள் உள்ள அனுமதி கொடு. மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், எங்கள் உரிமைகளை மீட்டெடுப்போம். போராட்டம் 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 கட்சிக்கான போராட்டம் கட்சிக்கான போராட்டம் திறந்து விடு திறந்து விடு நீதித்துறை திறந்து விடு திறந்து விடு திறந்து விடு திறந்து விடு சாம்பலை திறந்து விடு போராட்டம் 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 மாபெரும் போராட்டம் மாபெரும் போராட்டம் திறந்தாச்சு 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 மத்திய மாநில அலுவலகங்களை திறந்தாச்சு மத்திய மாநில அலுவலகங்களை நடக்குது பார் நடக்குது பார் நடக்குது பார் நடக்குது பார் அரசு அலுவலகங்கள் வேலை நடக்குது பார் அரசு அலுவலகங்கள் வேலை நடக்குது பார் பூட்டாதே 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 வழக்கறிஞர்கள் அலுவலகங்களை மட்டும் பூட்டாதே நீதித்துறை நீதித்துறை நீதித்துறை. அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இன்று தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களை உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்குள் செல்ல விடாமலும் மற்றும் சேம்பர்கள் உங்களுக்கே தெரியும், இன்று உயர்நீதிமன்றத்துக்குள்ள சேம்பர்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது. இதெல்லாம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அதேபோல் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து பார் அசோசியேஷன் உள்ள ரூம்களை எல்லாம் உடனடியாக திறந்து விடப்பட வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்னும் இதே நிலை நீடித்தால் வரும் 26ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இதே இடத்தில் நடக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதையும் மீறி திறக்கப்படாவிட்டால் நாங்கள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி மாபெரும் சென்னை உயர்நீதிமன்ற முற்றுகை போராட்டம், அது மட்டுமல்லாமல் 1000 பேரை நாங்கள் தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ள எங்கள் அனைத்து நிர்வாகிகளை இங்கே வரவழைத்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நீங்கள் இன்னும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இன்று காவல்துறையினர் டெய்லி வந்து கொண்டு போயுள்ளார்கள். அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அதே போல் கோர்ட்டில் பணியாற்றும் ஓஏ முதல் எம்சி முதல் எல்லா ஸ்டாஃப்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கேன் போடுறவனும் வருகிறான், உள்ள கொள்ளக்காரனும் வருகிறான், போலீஸ் கூட்டிட்டு வர்றார், ரிமாண்ட் பண்றாங்க. ஆனா வழக்கறிஞர்கள் மட்டும் உள்ளே போகக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அதே போல் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெளியே பாருங்கள், வழக்கறிஞர்கள் சாஃப்ட் காப்பி போடுறதுக்கு நேர வரிசையில் நின்று இந்த ஒரு கழிப்பட வசதி கூட இல்லாமல் ரோட்டுக்கு வெளியே இருக்கும் உள்ள ஒரு அவலமான நிலை ஏற்பட்டுள்ளது. பார் கவுன்சிலுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் ஆடிட்டோரியம் இருக்கு. நியூ அடிஷனல் சேம்பருக்கு மேலே 5வது மாடியில் ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. இதுகளை எல்லாம் திறந்து விட்டால் வழக்கறிஞர்கள் ஃப்ரீயாக என்ன செய்யலாம், ஃப்ரீயாக போய் அவர்களது வழக்குகளை உட்கார்ந்து ஏதாவது ஒரு ஃபைலிங்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்வார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நமது நீதிமன்றம் வேண்டுமென்றே எங்கள் வழக்கறிஞர்களை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி வழக்கறிஞர் மட்டும் உள்ளே வரப்படாமல் தடுக்கிறது. இது உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனால் நீதியரசர் அவர்கள் உடனடியாக இதை தலையிட்டு எங்கள் வழக்கறிஞர்களுக்கான அனைத்து அலுவலகங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அலுவலகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள பார் அசோசியேஷன் நான் கேட்டால் சொல்கிறாங்க எம்எச்ஏல வேலை நடக்கு, எம்பிஏல வேலை நடக்குன்னு. ஓகே, வேலை நடக்குன்னு அதை விடுங்க, ஆடிட்டோரியம் இருக்குல்ல அதை திறந்து விடுங்க. வழக்கறிஞர்கள் என்ன செய்ய போகிறாங்க? ஆமா, இந்தியாவிலே ஒரு பெரிய கேம்பஸா இருக்குது இந்த நமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஒரு கோர்ட்டுக்குள்ள எல்லாமே இருக்கு, எல்லா கேம்பஸும் இருக்கு. ஆமா, எங்களுக்கு கேஸ் கட்டிருக்கு, கவுனர் எல்லாமே உள்ள இருக்கு. ஆனா அதெல்லாம் எடுக்க விடாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள். இந்த வண்டி கூட பார்க் பண்ண முடியாத ஒரு அவலமான நிலை. அதே போல் இந்த தமிழகத்தில் உள்ள தமிழகம் மற்றும் மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லாம்
100% இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது. இதே பஸ்ஸை பாருங்க. ஆமா, அதாவது இல்ல எப்படி சாம்பிளுக்கு 3 திறந்தாங்கல்ல, அது இல்ல திறந்ததெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க அது இல்லை எங்களுக்கு முக்கியம், எல்லாம் மொத்த கோர்ட்டும் ஓப்பன் ஆக வேண்டும். நாங்க எல்லாம் வழக்கறிஞர்கள் எல்லாம் பள்ளிக்கூட குழந்தைகள் கிடையாது, எல்லாமே என்னது படித்த வழக்கறிஞர்கள். அதே போல் பள்ளிக்கூட குழந்தைகள் என்ன நாங்கள் ஸ்கூல் திறப்போமோ அது வர வழக்கறிஞர் அலுவலகத்தை திறக்க மாட்டோம் என்பதை சொன்னேன். அது ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம். அதனால் அதை கருத்தில் கொள்ளாமல் உடனடியாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து கோர்ட்டுகளையும் முழுமையாக திறக்கப்பட வேண்டும். வீடியோ கான்பரன்ஸ் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதை உடனடியாக பரிசீலிக்காவிட்டால் வரும் 26ஆம் தேதி இங்கே ஆவின்கேட்டில் நாங்கள் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும், அதன் பிறகு அடுத்த மாதம் 9ஆம் தேதி தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு நிர்வாகிகளை ஒன்று திரட்டி நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு தலைவர் சத்யசீலன் உங்களிடம் பத்திரிகைகளை சந்தித்து உங்களிடம் இதை கூறியுள்ளேன்.